ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் மோடி நேரில் வரவேற்பு. ஸோ ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டிற்காக தான் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு வந்து ரஷ்ய அதிபர் புதின் வந்து இந்தியா வந்திருப்பாரு. அதன் பின்னாடி இப்போ 4 ஆண்டுகள் கழித்து இப்போதான் திரும்ப மறுபடியும் இங்க வந்திருக்காரு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் S-400 ஏவுகணை மற்றும் Su-57. ஸோ இந்த S-400 அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்து. ஸோ அந்த பாகிஸ்தானுடைய அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு வந்து எதிராக இந்தியா வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த S-400 மிசைல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இந்திய இராணுவத்திற்கு வந்து உதவி இருக்கும். ஸோ அதற்காக தான் இன்னும் அதிகப்படியாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து S-400 ஏவுகணையை வந்து கொள்முதல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம Su-57 அப்படிங்கிற ஏவுகணை வந்து அதிகமாக கொள்முதல் பண்ண போறாங்க.